பெரிசா பிசினஸ் இல்ல, என் வாழ்க்கை நடத்துறதுக்கு பெரிய நன்மைகள் இல்ல, எப்படி என்னால வாழ முடியும் ஆண்டவரே? என்னால வாழ முடியுமா? என் பிள்ளைகளை நான் வளர்க்க முடியுமா? என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியுமா? நான் செய்ய முடியுமா? இப்படி எல்லாத்துல இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்றார், இல்ல இது போதாது. எத்தனை முறை சொல்லியிருப்ப போதும், எத்தனை முறை சொல்லியிருப்ப இந்த வாழ்க்கை வேண்டாம். ஆனாலும் உன்னை தட்டி கொடுத்து 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 எலியாவை தட்டி எழுப்பினது போல உனக்கே தெரியாம எத்தனை முறை உன்னை தட்டி எழுப்பி இருப்பாரு, எத்தனை முறை உன்னை எழுப்பி இருப்பாரு. அப்ப தட்டி எழுப்பிலாம். அவர் சொன்னார் தானே, இல்ல இன்னும் இருக்கிறது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இன்னும் இன்னும். நீ போதும் சொல்லும் போது உனக்காக ஒரு புதிய வழிகளையும் தொடக்கத்தையும் அவர் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் சொல்றேன், நீ எண்ட் பாயிண்ட்ல இருக்கிறியோ? இல்ல இல்ல, அது ஸ்டார்டிங் பாயிண்டாய், அது தொடக்கத்தின் பாயிண்டாய் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிற ஒரு வேளையாய் இருக்கிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக சகிப்பதினா எந்தன் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் அறிவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலம், இதுதானே நிலையான ஒரு காரியம், நிலையான வாசஸ்தலம். அதுதானே நமக்கு, வேற ஒண்ணு நமக்கு நிலையானது இல்லை தானே. என் பிதா வீட்டில்
வாசஸ்தலங்களுண்டு. இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். மறுபடி சொல்லுமா? எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு ஆமென். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமென். விசுவாசத்தோடு இருப்போம். வாழுகிற நாட்களில் நல்ல ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு பலன் தருவாராக. போதும்னு சொன்ன எலியாவை பார்த்து ஆண்டவர் போதாதுன்னு எலியாவுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. போதும்னு சொன்னா, போதும் ஆண்டவரே, இது பிறகு நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? போதும், என் ஆத்மா என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆண்டு அழகாய் பேசினார். நீ போதும் நினைக்கிற, அவருக்கு இது போதாது, அவருக்கு இன்னும் பத்தல. இன்னும் சில நேரங்கள் நான் சொன்னேன் தானே, நிறைய எப்போ போதும் மனசு வரும் தெரியுமா? வாழ்க்கையில ரொம்ப நெருக்கங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து கொண்டே இருக்க அடி பட்டுக்கிட்டே இருக்க அடி நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு எல்லை வந்துடும். அந்த பவுண்டரின்னு சொல்லுவாங்க. போதும் ஆண்டவரே, இதெல்லாம் என்னால பார்க்க, இதெல்லாம் தாங்க எனக்கு பலன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்படி ஒரு மனநிலைமைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தள்ளப்படுவாங்க. எல்லாரும் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க? போதும் ஆண்டவரே, வாழ்க்கையில் நடந்த பாடுகள் எல்லாம் பார்த்து உடைக்கப்பட்டவங்க, அடிக்கப்பட்டுட்டே இருக்கிற பிள்ளைங்க நானே கேட்டிருக்கேன்னு சொல்லுங்களேன். ஆமா, உண்மை அதுதான். சில நேரங்களும் தாங்க முடியலன்னா அப்படி பலிகளை போகும்போது என்ன செய்ய முடியும்? நம்ம பலவீனமான மனுஷன் தானே. அப்போ போதும் எத்தனையோ முறை நினைச்சிருப்போம் தான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். போதும், இது போதும், இந்த வாழ்க்கை போதும். ஆனா நீ போதும் நினைச்ச போதெல்லாம் அவர் உனக்கு பலனையும் ஒரு சத்துவத்தையும் கொடுத்தாரா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. அப்ப நேட்டான அழகாய் சொன்ன நம்மளோடு, நீ போதும் நினைக்கிற, ஆனா இது எனக்கு போதாது. நீ ஓட்டம் போதும் நினைக்கிற, இல்ல உன் ஓட்டம் எனக்கு இன்னும் போதாது. இந்த வாழ்க்கை போதும் நினைக்கிற, ஆனா இது இன்னும் போதாது. நீ சொல்லி அவனை தட்டி எழுப்புனாராம். ஒரு அலையில சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் இந்த அரராத்துல, இந்த 2026ல இந்த வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துறாருன்னா, போதுங்கிற மனதுல, போதும்பா, முடியலப்பா, என்னால இதை கடக்க என்னால முடியல ஆண்டவரே, இதை எப்படி ஆண்டவரே நான் தாங்கிக் கொள்ளுவேன், ஐயோ அப்படிலாம் நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வாழ்க்கையில. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உடைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, இல்லடா இது போதா,
நீ நினைக்காத இது போதும். நீ நினைச்சிட்ட, நான் நினைக்கல. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் நினைக்கல இது போதும். நீ அவர் நமக்கு ஒரு பெரிய பந்தியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒரு பெரிய பந்தியை அவர் ஏற்படுத்தி வச்சு. எனக்கு ஒரு பெரிய பந்தி. நான் போதும் நினைச்சேன் இயேசு சுவாமி, அப்ப நான் போதும் நினைச்சேன் ஆண்டவரே, ஆனா நீர் எனக்கு இது போதாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய பந்தியை, ஆமே, இனி வருகிற காலத்துல, இனி வருகிற மாதத்துல, இனி வருகிற ஒவ்வொரு நாட்களில எனக்கு ஒரு பெரிய பந்தியை நீர் ஏற்படுத்த போகிறீர். என் குடும்பத்தில் ஏற்படுத்த போகிறீர், என் பொருளாதாரத்தில் ஏற்படுத்த போகிறீர், என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறீர். இதுவரைக்கும் நான் கண்டவைகள் அந்த பலன் ரொம்ப குறைவுதான். ஆனா இனி நான் காணப்போகிற பலன் எவ்வளவு பெரிதாக இருக்க போகிறது, எவ்வளவு நன்மையாக இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி, ஆமாண்டவரே நான் போதும் நினைச்சேன், இந்த ஊழியம் போதுமா, இந்த கூட்டம் போதுமா, இந்த வரங்கள் போதுமா, இந்த அபிஷேகம் போதுமா, போதும் இல்லை, இனி போதாது. அப்போ நீ போதாது போதும் நினைச்சா கூட அவர் உன் மேல இருக்கிற திட்டத்தை, உன் மேல இருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற அவர் அவர் அவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி, ஆமா ஆண்டவரே இந்த ஆராதனையில விசுவாசிக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவரே, வாரத்தின் இந்த முதல் நாளில் நாங்க விசுவாசிக்கிறோம். போதும் என்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவரே நாங்கள் வந்தாலும் நீர் போதாதுன்னு சொல்லி எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு, எங்களை உட்கார செய்ய வேண்டிய இடத்திற்கு எங்களை நீர் கொண்டு போக போகிறீர்னே நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? Come on people of God. Yes Father. அப்படியே நிரப்பப்படுங்க. ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்பட்டும். Yes. வாழ்க்கையில சில பாடுகளை பார்த்த உடனே போதும்பா நினைச்சிட்டோமே, வாழ்க்கையில இழப்புகளை பார்த்த உடனே போதும்பா நினைச்சிட்டோமே, மரணங்களை சந்திக்கும் போது ஆண்டவரே போதும் நினைச்சிட்டேனே, இந்த கடன் என் வாழ்க்கையில என்னை மேற்கொள்ளும் போது அப்பா போதும் நினைச்சிட்டேன். ஆனா நீ தேவ பிள்ளையானா, தேவனுடைய கரம் எப்படி எலியாவை தட்டி எழுப்பிச்சோ, இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்பி எங்க வாழ முடியல நினைக்கிறியோ, எங்க வாழ முடியாது நினைக்கிறியோ, எங்க எழும்ப முடியாது நினைக்கிறியோ, எப்படி சர்வே பண்ணுவேன் நினைக்கிறியோ, எப்படி நிற்க முடியும் நினைக்கிறியோ, அதே இடங்கள்ல உன்னை பலமா நிற்க செய்து உன்னை ஓட செய்வார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? Come on people. எலியா நினைச்சாரு, ஆண்டவரே இனி அந்த எல்லையில நான் வாழ முடியாது, எனக்கு பலன் இல்லை, நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை போதும், நான் செஞ்ச ஊழியங்கள் போதும், ஆண்டவரே போதும் அப்பா, நான் நல்லவன் அல்ல சொல்லும் போது கூட என் ஆண்டவர் அவனை விடல, அவனை தட்டி எழுப்பி இல்ல எனக்கு போதாது. இந்த வார்த்தை ஏன் இருதயத்தை ரொம்ப பலப்படுத்தினுச்சு. நீ போதும் நினைக்கிறடா, இல்ல மகனே எனக்கு இது போதாது, இதிலும் நீ பெரிதானவைகளை காண வேண்டும் அல்லவா, இதிலும் நீ பெரிதானவைகளை பார்க்க வேண்டும் அல்லவா, இதிலும் இதிலும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹோலி ஹோலி ஹோலி. இது போதாது, இது பத்தாது. ஆமென் ஆமென் ஆமென். இது பத்து, இது பத்துமா? இல்ல. அவன் நினைச்சிட்டா எப்படி ஆண்டவரை இனி நான் வாழ முடியுது இல்லையில. இயேசுவுடைய வார்த்தை என்னை ரொம்ப கலங்க வச்சிச்சு, என்னை வேதனைப்படுத்திடுச்சு. எப்படி என்னால் வாழ முடியும்? ஒருவேளை இன்னைக்கு அநேக நேரங்கள் அப்படித்தானே, எப்படி நான் இங்க இடத்துல வாழ முடியும், எப்படி நான் இந்த எல்லையில வாழ முடியும்? கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், இந்த வார்த்தை இன்னையிலிருந்து ஆழமாய் பிடிச்சுக்கோங்க. நீ போதும் நினைக்கிற, இல்ல போதா. Oh come on people. ஆமென். இது போதாது. எலியா சொன்னார் போதும். என் பெரிய இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு.
பெரிசா பிசினஸ் இல்ல, என் வாழ்க்கை நடத்துறதுக்கு பெரிய நன்மைகள் இல்ல, எப்படி என்னால வாழ முடியும் ஆண்டவரே? என்னால வாழ முடியுமா? என் பிள்ளைகளை நான் வளர்க்க முடியுமா? என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க முடியுமா? நான் செய்ய முடியுமா? இப்படி எல்லாத்துல இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்றார், வாழம் இல்ல, இது போதாது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் சொன்னார் தேவன். வாக்கு மாறாத தேவன். அந்த தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. உன் ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சு, உன் ஆத்துமா பலன் இழந்து போயிடுச்சு, உன் ஆத்துமா ரொம்ப நொய்ந்து போயிடுச்சுதான். அதனாலதான் நீ அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையை நீ சொன்ன. நீ ஒருவேளை ஆண்டவர் மேல அன்பு இல்லாமலாம் அதை சொல்லல, அவரை நேசிக்காமலாம் அந்த வார்த்தையை நீ சொல்லல. மனுஷனுக்கு வேணா அந்த புலம்பல் வேற மாதிரி தெரியும், ஆனா உன் அப்பாவுக்கு உன் ஹார்ட் பீட் தெரியும், உன் அப்பாவுக்கு உன் இருதய துடிப்பு தெரியும், உன் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். உன் வாயில வர்ற சில வார்த்தையை வச்சுட்டு நீ பயப்படாத, அவர் உன்னை நியாயம் தீர்த்துருவார் இல்ல. உன் புலம்பல் அவளுக்கு தெரியும், ஆனா நீ நினைச்சிடாத இது போதும். நீ உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவீர். ஆமென். உன் ஹார்ட் பீட் எப்படி இருதயம்? ஐயா, மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனா என் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், உன்னுடைய ரியாக்ஷனை தான் பார்ப்பா, உன் காரியங்களை தான் பார்ப்பா. ஆனா என் தேவனோ உன் உள்ளத்தின் ஆழத்தை அறிகிறவர். நீ எவ்வளவு அவரை நேசிக்கிற என்பது அவருக்கு தெரியும். நீ எந்த அளவு அவர் மேல பாசமா இருக்கிற, எந்த அளவு அவர் மேல வைராக்கியமா இருக்கிற என்பது அவருக்கு தெரியும். அதனாலதான் நீ போதும் சொல்லும் போது கூட எத்தனை முறை சொல்லியிருப்ப போதும், எத்தனை முறை சொல்லியிருப்ப இந்த வாழ்க்கை வேண்டாம், ஆனாலும் உன்னை தட்டி கொடுத்து 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 எலியாவை தட்டி எழுப்பினது போல உனக்கே தெரியாம எத்தனை முறை உன்னை தட்டி எழுப்பி இருப்பாரு, எத்தனை முறை உன்னை எழுப்பி இருப்பாரு. அப்ப தட்டி எழுப்பிலாம் அவர் சொன்னார் தானே, இல்ல இன்னும் இருக்கிறது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இன்னும் இன்னும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் இருக்கிறது ஆண்டவரே, இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இனி அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அது தாமதிப்பது இல்லை. போதும் நினைச்சதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய கமாவை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்து உங்களை அவர் எழுப்ப ரெடி ஆயிட்டார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டு. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த நாளில் சோர்ந்து போகிற உனக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாமல் இருக்கிற உனக்காக உன் சத்துவத்தை அவர் பெருக பண்ணி இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம். நீ அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப தூரம். நீ மலை மேல இருக்கிற பட்டணமாய், நீ பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய் நீ மாற வேண்டியது பெண்டிங்ல. come on people of God. ஐயா, உனக்கு நீ பார்க்க வேண்டிய காரியங்கள் நிறைய பெண்டிங்ல இருக்குது. அதற்கு முந்தைய உன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிந்து போகும்? அதற்கு முந்தைய நீ எப்படி போதும்னு சொல்ல முடியும்? இன்னும் போதாது, நிறைய பெண்டிங்ல வச்சிருக்கிறார் உனக்கு. நீ அடைய வேண்டிய நன்மைகள், நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், அந்த மேன்மைகள், அந்த உயரங்கள், அந்த ராஜாவின் கணம், அந்த தேவ தயவு, அந்த ஒரு மகிமையான வாழ்க்கை எல்லாம் பெண்டிங்ல காத்திருக்கிறது. எப்படி சொல்ல முடியும் நீ போதும்? நீ
என் மகனே மகளே, போதும் என்கிற இந்த இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அவருடைய இருதயத்தை, அவருடைய கிருபையை உனக்கு கொடுத்து உன்னை எழுப்ப அவர் ரெடியா இருக்கிறார், காத்திருக்கிறார். எவ்வளவோ உனக்கு பெண்டிங்கள் இருக்குது. இன்னும் அவர் நீதி செய்ய வேண்டியது பெண்டிங்கள் இருக்கிறது. அவர் உனக்கு நியாயம் செய்ய வேண்டியது பெண்டிங்கள் இருக்கிறது. உனக்கு கொடுக்க வேண்டியது நிறைய பெண்டிங்கள் இருக்கிறது. உன் தலையை நிமிரச் செய்ய வேண்டியது இன்னும் பெண்டிங்கள் இருக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டியது இன்னும் பெண்டிங்கள் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள், அநேக சொன்னப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது பெண்டிங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு முந்தி நீ போதும்னு சொன்னா உன்னை விட்டுருவாரா? இல்ல இல்ல, என் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும். நீ போதும்னு சொல்லும் போது உனக்காக ஒரு புதிய வழிகளையும் தொடக்கத்தையும் அவர் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எலியா அன்னைக்கு சொன்னார், போதும், இந்த சூரச் செடி தான் என்னுடைய எண்ட் பாயிண்ட். ஒருவேளை சொல்றேன், நீ எண்ட் பாயிண்ட்ல இருக்கிறியோ? இல்ல இல்ல, அது ஸ்டார்டிங் பாயிண்டாய், அது தொடக்கத்தின் பாயிண்டாய் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிற ஒரு வேளையாய் இருக்கிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எத்தனைய எண்ட் பாயிண்டை சத்துரு என் வாழ்க்கையில கொண்டு வந்தான். எத்தனை எண்டிங் பாயிண்ட்ஸ் என் வாழ்க்கையில நடந்தது, என் குடும்பத்துல நடந்தது, என் தகப்பன் வாழ்க்கையில நடந்தது, என் கடைசியில் இப்ப என் தாய் வாழ்க்கையில கூட நடந்தது. அப்போ அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்னு ஒருத்தன் காத்திருந்தான். ஆனால் என் தேவனோ, உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை இனி நான் கொடுப்பேன், ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்கு கொடுப்பேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். நீ அதை பார்க்கணும் தானே? பார்த்த பிறகு அவரே உன்னை அக்னி ரதங்களாலும் குதிரைகளாலும் சுழல் காற்றிலே எலியாவை எடுத்துக்கொண்டது போல அதற்கும் ஒரு காலம் வரும். ஆனா அதற்கு முன்பதாய் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அது பெண்டிங்ல இருக்கிறது. அரராஜ், அது பெண்டிங்ல இருக்கிறது. அது பெண்டிங்ல இருக்கிறது. ரைட் நவ இன்னைக்கு அந்த பெண்டிங் எத்தனை பேர் நம்புறீங்க? பெண்டிங்ல இருக்குது. எலியா நினைச்சிட்டாரு, இவ்வளவு தானே, எல்லாம் பார்த்தாச்சு, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண வச்சாச்சு, இதுக்கு பிறகு என்ன இருக்கு? இல்லை எலியாவே, இதுவும் போதாது. எனக்கு அந்த வார்த்தை என்ன ரொம்ப எழுப்பிச்சு. என்ன இது போதாதுடா, இன்னும் பெண்டிங்ல நிறைய இருக்கு. உன் கால்கள் ஓய்வில்லாமல் ஓட வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம நீ ஓட வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கிறது. கொஞ்சம் கூட நீ டயர்டாகாம நீ ஃப்ளை பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறத. எலியாவே எழும்பு. சூரச் செடியில நீ படுத்திருந்த நான் உன்னை விட்டுருவேனா? No, never. Rise up, rise up, rise up. அலைத்தவரே, அலைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே, எத்தனை இந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன்
என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே ஆமென். ஆதாரமே அழைத்தவரே விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களோ குறைவதும் இல்லையே. அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே அழைத்தவரே ஊழியத்தின் விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாள் மலை போன்ற தேவை சபை நடுவில் நின்றாலும் அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே ஊழியத்தே அழைத்தவரே ஊழியத்தே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆமென். அழைத்தவரே என் ஊழியத்தின் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் கைவிட மாட்டார். அழைத்தவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நீ போதும் சொன்னாலும் உன்னை குறித்ததான நோக்கத்தை உண்மையில் இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். அவர் ஓய்ந்து போக மாட்டார். அழைத்தவரே என் ஊழியத்தே அழைத்தவரே ஆதாரமே. கரங்களை அசைத்து அப்படியே அழைத்தவர். இந்த ஒரு நம்பிக்கை தான் நாங்க நம்ம பலப்படுது. அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? இவர் தானே. அந்த ஒரு வார்த்தை தானே நம்மை
எத்தனை முறை நான் போதும்னு சொன்னேன், எத்தனை முறை நான் போதும்னு சொன்னேன். இல்லடா போதாது, போஜனம் பண்ணு, எலும்பு, உனக்காக ஒரு பண்ண வேண்டிய உன் பிரயாணம் ரொம்ப பெருசா இருக்கு மகனே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் பெருசா இருக்கு மகளே, நீ உன்னை அழைத்து கொண்டு வந்து உன்னை முடிவுல எப்படி கொண்டு போனார்? சாதாரணமான ஒரு முடிவா எலியாவுக்கு இருந்துச்சு? அக்கினி ரதங்களும் குதிரைகளும் சூழ்ந்து நிற்க சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அழைத்தவர் கொண்டு ஆஃப்டர் சூரஜ் செடி. எப்படிப்பட்ட பிரயாணம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம், வெகு தூரம். எப்படிப்பட்ட டிராவல் எல்லாம் நீ பார்க்க போற? ஆமென். எல்லாரும் கரங்களா சேர்த்து அந்த ராஜாவுக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் போதும் நினைச்ச நேரம் எல்லாம் மனுஷன்லாம் போதும்னு தள்ளிட்டான் ஆண்டவரே. இது இனிமே இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது வேண்டாம், இது வேஸ்ட்டு, இதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனுஷன் அப்படிதானே, பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் உன்னை தூக்குவாங்க, பிரயோஜனம் இல்லைன்னா. ஆனால் என் ஒரு வருத்தது தான், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இன்னும் போதாதுடா, இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன். என் அப்பாவுக்காக எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுங்க, அப்பாவுக்காக. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே, அப்பா உம் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. ஆமென், ஆமென். அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. ஆஹா, அழைத்தவர் என்றுமே விலக மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கமோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே என் ஊழியத்தின் அப்பா,
அழைத்தவர் என்றுமே கைவிடுவதில்லையே. அப்பாவுன் கால்களின் சுவடுகள் போதுமே. அழைத்தவர் என்றுமே கைவிடுவதில்லையே. எப்படிடா போதும்னு சொல்லிட்டேன். நிறைய பெண்டிங்கில் வச்சிருக்கேனே. ஒன் டிராவல் பெண்டிங்கில் இருக்கு, அபிஷேகம் பெண்டிங்கில் இருக்கு. எத்தனையோ பேரை நீ அபிஷேகம் பண்ணணும். எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி தேவன் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ சொல்லுங்க. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லை. அழைத்தவர் என்றுமே விலகுவது போதும்னு சொன்ன எலியாவை போதாதுன்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து அவனை பலப்படுத்தி திருப்பி கூட அவன் படுத்துட்டான். மறுபடியும் அவனை தட்டி எழுப்பி கர்த்தர் பேசுறார். நீ பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு. அது பிறகு இரவும் பகலும் ஒரு பலத்தோட ஒரே பர்வதம் மட்டும் வந்தான். அங்கு ஒரு கெபியில போய் தங்கிட்டான். வேதமலகா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அதாவது தங்கிட்டான், ஸ்டே. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், இங்க உனக்கு என்ன காரியம்? உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு ஒரு சகாயத்தை கொடுத்து நடக்க வச்சு, ரெஸ்ட் இல்லாம உன்னை நடக்க வச்சு, இன்னைக்கு நிறைய பேர் லைஃப்ல ஒரு ஸ்டே. சில வேளைகள் நம்முடைய லைஃப்ல ஏதோ ஒரு பகுதியில் நமக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும், ஸ்டே ஆகிருப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், இல்லைன்னா உங்களை பார்த்தே சொல்லுங்க. ஆண்டவர் கேட்குற அந்த ஸ்டேயை பார்த்து, உனக்கு இங்கே என்ன காரியம்? இது நீ இருக்க வேண்டிய இடம் இல்லையே, இங்க நீ இருக்க வேண்டிய இடம் இல்லையே, இந்த பொசிஷன்ல நீ இருக்க வேண்டிய காரியம் இல்லையே, இந்த உயர்வுல மட்டும் இதுலயே நீ இருக்க வேண்டிய காரியம் இல்லையே. இல்ல, நீ பார்க்க வேண்டியது ஒண்ணு பெருசா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ பார்க்க வேண்டியது ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. எல்லாம் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நீ காண வேண்டிய ஒரு காரியம் நீயே போடுற. இங்க ஸ்டே ஆயிட்டு நிறைய பேர் லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு ஸ்டே வந்து அவன் ஒரு கெபியில தங்கிட்டான். ஆண்டவர் விடலை. சொல்லுங்க, ஆண்டவர் விடலை. ஆண்டவர் சொன்ன அவன் அப்போ கூட போதும்னு நினைச்சிருக்கலாம். சரி, அதான் நடந்துட்டோமே, போதுமே. ஆண்டவர் விடலை. இங்க உனக்கு என்ன காரியம் இருக்கு? இங்க உனக்கு என்ன காரியம் இருக்கு? ஆண்டவர் அழகா அவனை பார்த்து சொல்லுவார். அவன் உன்னை சொல்லுவான், சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்கு நான் வெறும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரன் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உடைய பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்கதரிசனம் கொன்று போட நான் மட்டும் ஒருவன் மீந்திருக்கேன். ஆண்டு அழகா வெளியே வந்து உன்னை ஒன்று சொல்லுவார், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் வந்து நில். நீ என்னெல்லாம் காரியத்தை நீ பார்க்கணும், என் சத்தத்தை நீ கேட்கணும். ஆமென். அதுக்கு பிறகு அநேக அனுபவங்கள் இருக்கும். அக்கினி இறங்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும், அப்புறம் மெல்லிய சத்தம் உண்டாகும். இதெல்லாம் நீ கேட்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முந்தி நீ எப்படி போதும்னு சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க,
பெரிதானவைகள் இருக்கிறது. Yes, Jesus. Hallelujah. அரராத், பெரிதானவைகள் இருக்கிறது. உனக்கு பெரிதானவைகள் காத்திருக்கிறது. Amen. Hallelujah. பெரிதானவைகள் காத்திருக்கிறது. Thank you, Jesus. உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, Thank you. எல்லாவற்றுக்கும் Yes. பெரிதானவைகளை கத்த தருகிறார். Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே எலியாவே, நீ கர்த்தருக்கு முன்பதாக வந்து நில். ஆண்டதான் அழகா எலியாவை பார்த்து சொல்றார், கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் வந்து இன்னைக்கு நில்லுங்க. தெய்வ சமூகத்தில் வந்து நில்லுங்க. கர்த்தருடைய ஆராதனைக்கு சரியா வந்து நில்லுங்க. கர்த்தர் நம்ம மத்தியில கடந்து போவார். அவர் மகிமையை காண்பீர்கள். உங்க எல்லைகளில் கர்த்தருடைய வல்லமையை காண்பீர்கள். வந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. 2026 கர்த்தருக்கு முன்பதாக வந்து நில்லுங்க. சத்தம் கேட்கும். ஒரு உன்னத அனுபவங்களுக்கு, உயரமான ஒரு ஸ்தலங்களுக்கு, மேன்மையான காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு போவார். ஆமென். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையில் எங்களோடு பலப்படுத்தினீர். எங்களோடு இடைப்பட்டு என்னுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்பவுமே ஒவ்வொரு பேரையும் தட்டி எழுப்போம். சொந்து போகிறவர்களை தட்டி எழுப்போம். உங்க சாட்சியாய் ஒரு பெரிய சேனையாய் எங்களை மாற்றும். அழைத்தவர் இன்றுமே விலகுவதில்லை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Ararat Power Ministries.